ஆண்டவர் வாக்கு பண்ணிடுறார். ஆண்டவர் பண்ணாமலாம் இல்ல, ஆண்டவர் வாக்கு பண்றார். ஆனால் அந்த வாக்கை நாம் எப்படி சுதந்திரிக்கிறோம்? அதற்கான சில கிரியைகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்றார். இந்த கடைசி காலத்துல இருக்கிற மிக மோசமான அல்லது தவறான உபதேசங்கள் ஒன்று என்னன்னா, நீங்க என்ன ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு வேதத்துல ஒன்று கூட இல்ல, ஒரு விஷயம் கூட கிடையாது. ஏன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கிரியையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம கிட்ட இல்லாம கர்த்தர் அதை செய்யறது இல்ல. கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கிருபையை கொண்டுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் நிலைநிற்கிறோம், அப்படி இருக்கும்போது கிரியை அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கிருபை கண்டிப்பாக, ஆனால் கிரியை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப ரட்சிப்பு கிருபையினால் வருகிறது, ஆனால் அதற்கான கிரியையை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். இயேசு சிலுவையை கொண்டு போகாம ரட்சிப்பு நமக்கு வந்திருக்காரு. இயேசு கல்வாரிக்கு போகாம ரட்சிப்பு வந்திருக்காரு. கிருபையினால வருதுன்னா அவர் கிருபையினால அவரே பரலோகத்துல இருந்து ரட்சிப்பு வந்துச்சுன்னா இல்ல, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு தேர்ந்தார். பிதாவே ஒரு கிரியை செய்ய வேண்டியிருக்கு, அவரை தந்தருளி அவர் சிலுவை பாடுகளை சுமக்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் எல்லாவற்றுக்கும் ஒரு கிரியை இருக்கிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு தெரிஞ்ச வேதத்துல கர்த்தர் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. அது ஆவிக்குரிய சோம்பேறியா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான சோம்பேறியா இருந்தாலும் சரி. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால வீட்டுல மல்லாக்கப்படுத்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு வானத்தை தந்து கொட்டுவார்னா கொட்ட மாட்டார். யோசிச்சு பாருங்க, மன்னாவை கொடுக்குற ஆண்டவர் ஏன் அப்பமா கொடுக்கல? இல்லையா? மன்னா தானே போட்டாரு காலையில, அதுக்கு பதிலா டெய்லி பிரெட்டாவே போட்டுடலாமே. பிரெட்டா, ஏன்னா இப்போ எலியாவுக்கு அப்படித்தானே கொண்டு கொடுத்தாரு, அப்பவும் தண்ணீர் தானே கொண்டு கொடுத்தாரு, தள்ளில் சுடப்பட்ட அடை அப்படிதானே இருக்கு. டெய்லி காலையில போனா வெறும் பிரெட்டாவே இருந்தா எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஏன் மன்னாவா கொடுக்குறாரு? அதை கொண்டு இடித்து பிழிந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? சாப்பிட வேண்டியிருக்கிறது. நம்ம இடத்துல ஒரு கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, போடுற ஆண்டவர் அப்படியே பொத்துக்கிட்டு கூடாரத்துக்குள்ளே போட்டிருக்கலாமே, ஏன் நீ போய் காலையில எடுங்கிறாரு? ஒரு கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த கிரியை அப்படிங்கறத அவங்க அதான் வசனமும் சொல்லுது, ரட்சிப்பு வருகிறது கிருபையினாலே, ஆனால் அது பூரணப்படுவது என்பது நம்ம கையில தான் இருக்கிறது. அப்படிதான் வசனம் சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள், அனுதினமும் ரட்சிக்கப்பட பிரயாசப்படுங்கள். அப்படி முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப கண்டிப்பாக நம்ம இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார். அப்ப எல்லா வாக்கு தத்தத்துக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு கிரியை எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வாக்கு தத்தை சுதந்திரிப்பதற்கு, ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப கர்த்தர் உங்களுக்கும் வாக்கு பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு, நிறைய காரியங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில செய்யறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதற்குரியதான ஒரு இடம், எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாரு, நான் குறிக்கிற மலையிலே போய் ஈசாக்கு பலி கொடுக்க முடியும். கர்த்தர் குறித்த இடத்திற்கு ஆபிரகாம் வந்தார் அப்படின்றது. சரி, அவர் தான் அப்படி செஞ்சாருன்னு பார்த்தா சீஷர்களை வர சொல்றாரு. 28ஆம் அதிகாரம் மத்தேயுல சீஷர்களை வர சொல்றாரு. எங்க வர சொல்றாரு கேட்டீங்கன்னா, என் சகோதரர்களை நான் குறித்த மலைக்கு வர சொல்லு அப்படின்பாரு. இந்த பர்டிகுலர் பிளேஸ், ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. ஏன் அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க போய் பேசலாமே? அப்படின்னா கர்த்தர் அவங்க அங்க வரணும் என்று என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். அதுதான் கிரியை. அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசுற ஆண்டவர் சில நேரத்துல அவர் குறிக்கிற இடத்துக்கு வர சொல்றாரு. அந்த மாதிரி கர்த்தர் நம்ம கிட்ட சில கிரியை எதிர்பார்ப்பார். இல்லாம அது நடக்காது. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, நடக்கும் இல்ல, ஏதோ ஒன்றை நம்ம கிட்ட எதிர்பார்ப்பார். அப்ப நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். போகாம அந்த பேர் என்ன ஆகாது? பெருமைப்படாது. நீங்க தான் பெருமைப்படுத்த போறீங்களே, நான் பாபிலோன்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆகாது. கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போகணும். அப்ப அந்த கிரியை வெரி இம்பார்ட்டன்ட்.